இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் சென்னை அரும்பாக்கம் விநாயகபுரம் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து உள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, மக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் காரணமாக இன்று மாலை அந்த புயல் கரையை கடக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நேற்று நள்ளிரவுல இருந்து கனமழையானது பெய்து வருகிறது. சென்னையின் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய நகரின் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அரும்பாக்கம், டி-நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக அரும்பாக்கம் பகுதியில் விநாயகபுரம் பகுதியில அருகில் செம்பரம்பாக்கம் பகுதியிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான நீர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய் வழியாக வெளியேறி வருகிறது. அந்த கால்வாயின் முறையாக தடுப்புகள் அமைக்கப்படாத காரணத்தினால் நேற்று நள்ளிரவிலிருந்து பெய்த மழையின் காரணமாக சென்னை அரும்பாக்கம் விநாயகபுரம் பகுதி முழுவதுமே கழிவு நீரும் செம்பரம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீரும் அதிகப்படியான நீரும் வெளியேறி தற்போது அந்த பகுதி முழுவதும் நீர் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளுக்குள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் வெளியேற வர முடியாமல் மொட்டை மாடிகளில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. வீடுகளுக்குள் பொருட்கள் அனைத்துமே வீணாகி, அதாவது தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. பெரும்பாலான மக்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியேறி மாற்று இடங்களுக்கு செல்வதற்கு பல முறை மாநகராட்சியை தொடர்பு கொண்டும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்ற ஒரு குறையை மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இது போன்று தண்ணீர் தேங்கி இருப்பது தொடர்பாக மாநகராட்சிக்கு தெரிவித்தும் மின்சாரத்துறைக்கு தெரிவித்தும், ஆனால் இந்த பகுதியில் மின்சாரத்தை நிறுத்தாமல் இருந்ததால் சிலருக்கு காலையில் மின்சாரம் லேசாக தாக்கி இருப்பதாகவும் அதன் காரணமாக மருத்துவ சிகிச்சைகள் பெற்றிருப்பதாகவும் அந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு பாதிப்புகள் மழை நீரினால் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் புயல் கரையை கடக்க முன்பாகவே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் உடனடியாக இந்த பகுதி அரும்பாக்கம் விநாயகபுரம் பகுதியில செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வரக்கூடிய அந்த கால்வாயில் வரக்கூடிய நீரை தடுத்து நிறுத்தி இந்த பகுதியில் நீர் வராமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த பகுதியில இருக்கிறாங்க. அவங்களுடைய பொருட்கள், அந்த வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்துமே கடுமையா சேதத்துக்குள்ளாயிருக்கு. வீடுகள் அனைத்துமே ஒரு 5 அடி அளவிற்கு தண்ணீர் உள்ள புகுந்திருக்கு. மக்கள் வெளியே வர முடியாமல் மொட்டை மாடிகள்ல அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அது போன்ற ஒரு சூழலை இந்த பகுதியில பார்க்க முடியுது. உடனடியாக மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் இந்த பகுதியிலிருந்து வெளியே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் மாநகராட்சி செய்ய வேண்டும். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்